கலர்ஃபுல்லான ஒரு கதம்பு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுக்க போகிறோம். இன்றைக்கி நான் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு சின்ன சைஸ் பல்லாரியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 கப் துருகிய முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ண 3/4 கப் பீன்ஸ் சேர்த்துக்கிறோம். அது கூடவே சேர்த்து துருகிய 3/4 கப் கேரட்டு, 1/2 கப் பட்டாணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எதுவும் விடக்கூடாது, தெளிக்கக்கூடாது. மூடி வச்சு தான் வேக வைக்க போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். நல்லா பாத்திரத்தில் எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டுக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். தண்ணி ஊற்றலையே இல்லையா. ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்க போகிறோம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். அது கூட 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குட்டி கப்பு தேங்காய் துருவினதை அதோடு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபைனலாக இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தேவை இருந்தால் உப்பு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் கடைசியாக. எல்லா காய்கறிகளையும் போட்டு நல்லா சத்தான கலர்ஃபுல்லான கதம்பு பொரியல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பொரியல். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது.